ஓம் ஸ்ரீ குருவே நமக. பாபாவின் பக்தர் ஒருவர் பக்கத்து கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்துள்ளார் என்று கேள்விப்பட்டு அவரை காண ஆவலாய் உள்ளார். அந்த பக்தரின் பெயர் புண்டலிகராவ். அவர் காணவிருக்கும் அந்த மகானின் பெயர் ஸ்ரீ வாசுதேவானந்த சுவாமி என்ற ஒரு மகான். அவர் இந்த பக்தர் வாழும் கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கும் ராஜ மகேந்திரபுரத்திற்கு வருகிறார். ஆகவே இவர்கள் வாழும் நாந்தேட்டிலிருந்து ஒரு குழுவாக இந்த பக்தர் மற்றும் இவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து வைகறை பொழுதில் தோத்திர பாடல்களை ஓதியவாறே ஸ்நானம் செய்ய கோதாவரி நதிக்கரைக்கு சென்று அங்கிருந்து சுவாமியை தரிசனம் செய்ய செல்கின்றனர். அந்த சுவாமி இருக்கும் இடமும் அங்கேயே. அப்பொழுது அந்த கோதாவரி நதிக்கரையிலேயே இவர்கள் சந்திக்க ஆவலாக இருந்த அந்த ஞானியை காண்கின்றனர். பிறகு ஆசீர்வாதம் அவரிடம் வாங்கிய பிறகு நலம் கேட்டல் எல்லாம் பேச்சு நடைபெறுகிறது. அப்பொழுது சீரடியை பற்றிய ஒரு பேச்சும் எழுகிறது. சாயி நாமம் காதில் விழுந்தவுடனே சுவாமி 2 கைகளையும் கூப்பி வணக்கம் தெரிவித்து கொண்டே சொன்னார், அவர் நம் சகோதரர், பற்றற்றவர், அவரிடம் நமக்கு எல்லையற்ற பிரேமை உண்டு என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த ஒரு தேங்காயை எடுத்து புண்டலிகராவிடம் ஒப்படைத்தவாறு அவர் சொன்னார், நீங்கள் சீரடிக்கு செல்லும் பொழுது நம் சகோதரரின் பாத கமலங்களில் வந்தனம் செய்த பின் இதை காணிக்கையாக செலுத்துங்கள். என்னுடைய நமஸ்காரத்தை முழுமையாக தெரிவித்து அவரை இந்த தீனன் என்றும் மறவாதிருக்குமாறு கிருபை புரிய வேண்டும் என்றும் அவரிடம் எனக்குள்ள பிரேமை நிரந்தரமாக வளர வேண்டும் என்றும் வேண்டியதாக சொல்லுங்கள். நீங்கள் சீரடி கிராமத்திற்கு மறுபடியும் செல்லும் பொழுது ஞாபகமாக இந்த தேங்காயை கொண்டு சென்று என்னுடைய சகோதரருக்கு, அதாவது சாயி தேவருக்கு காணிக்கையாக செலுத்துங்கள் என்று இந்த மகான், இந்த ஞானி கூறுகிறார். சுவாமிகளாகிய நாங்கள் யாருக்கும் வந்தனம் செலுத்தக்கூடாது என்பது சாஸ்திர நிபந்தனை. ஆயினும் அவர் எம் சகோதரர், ஆகவே நான் அவருக்கு வந்தனம் செலுத்துகிறேன். இந்த தேங்காயையும் அவருக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள் என் சார்பாக என்று அந்த பக்தரிடம் இந்த வாசுதேவானந்த சுவாமிகள் அவர்கள் ஒரு தேங்காயை ஒப்படைக்கிறார். ஏனெனில் புண்டலிகராவ் அவர்கள் குறிப்பிடுகிறார், அவர் பாபாவின் பக்தர், நான் அடிக்கடி சீரடி செல்லுவேன் என்று கூறுகிறார். ஆகவே இவ்வாறு நடைபெறுகிறது. பிறகு சுவாமி தரிசனமெல்லாம் முடிந்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த தேங்காயையும் வாங்கி கொண்டு சுவாமியிடம் இந்த பக்தர் கூறுகிறார், இந்த ஆணையை நான் சிரமேற்கொண்டேன். நீங்கள் என்னை பாக்கியவானாக ஆக்கியதாக நினைக்கிறேன். ஆகவே இந்த தேங்காயை நான் பத்திரமாக கொண்டு சென்று பாபாவிடம் அர்ப்பணிக்கிறேன். இது என்னுடைய பாக்கியம் என்று கூறிவிட்டு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு இந்த பக்தர் இவருடைய இல்லத்திற்கு வந்து விடுகிறார். பிறகு மகான்கள் அவர்களுக்குள் ஒன்றே, செல்லும் பாதைதான் வேறு, ஆனால் ஞானமடைந்த பின் அவர்கள் அனைவரும் ஒரே ஜாதி, அதாவது ஞானி என்ற ஒரே ஒரு பெயர் மட்டுமே அவர்களுக்குள் உள்ளது. அவர்கள் செல்லும் பாதைக்கு பிரிவுக்கு வேணுமானால் நிறைய பெயர்களை நாம் குறிப்பிடலாம். இவ்வாறு அந்த புண்டலிகராவ் அவர்கள் பிறகு சரியாக 1 மாதம் கழிவதற்குள்ளாகவே பாபாவை அங்கு சென்று தரிசிக்கும் யோகம் அவருக்கு வாய்க்கிறது. ஆகவே அவர் மீண்டும் அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய பழங்கள் மற்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பாபாவுக்கு இந்த வாசுதேவானந்த சுவாமி அளித்த அந்த தேங்காயையும் பத்திரமாக எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக கிளம்புகின்றனர் சாயி தரிசனத்திற்கு. பிறகு மண்மாட்டில், அதாவது அவர்கள் இறங்கி ரயில் மாறி பின்பே சீரடி செல்ல வேண்டும். அந்த இடையில் உள்ள ரயில் நிலையத்தில் இறங்குகின்றனர். கோபர்காம் வண்டி வருவதற்கு சிறிது அவகாசம் இடைவெளி இருக்கிறது. ஆகவே தாகத்தை தணித்து கொள்வதற்காக அருகில் இருந்த ஓடைக்கு சென்று தண்ணீர் குடிக்க நினைக்கின்றனர். அப்பொழுது தாம் கொண்டு வந்திருந்த சிவ்டா, அதாவது மிக்சர்
பொட்டலத்தை வெளியே எடுத்து கொஞ்சம் அதை சாப்பிட்டுவிட்டு பிறகு நீர் அருந்தலாம் என்று நினைத்து அந்த சிவ்டாவை வாயில் போடுகின்றனர். அப்பொழுது காரம் அதிகமாக இருக்கிறது அந்த மிக்சரில். அதனால் அதனுடன் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தால் அப்பொழுதுதான் அந்த சிவ்டாவை தின்ன முடியும் என்ற நிலைமை. ஆகவே அவர்களில் ஒருவர் கூறுகிறார், எனக்கு ஒரு யுக்தி தோன்றுகிறது, ஒரு தேங்காயை உடைத்து சிவ்டாவில் கலந்து விடலாம், சிவ்டாவின் அற்புதமான ருசியை அப்பொழுது பாருங்கள் என்று கூறுகிறார். தேங்காய் என்று சொன்னவுடனே தேங்காய் தயாராக இருந்தது. அதை உடைப்பதில் என்ன தாமதம்? தேங்காயை கலந்தவுடன் சிவ்டா ருசிகரமாகியது. சிவ்டாவை தின்ற பின் தண்ணீர் குடித்தனர். தேங்காய் என்று சொன்னவுடன் தேங்காய் வந்தது. அது யாருடையது என்ற கேள்வியே எழவில்லை. பசியின் கொடுமை வேறெதையும் பற்றி சிந்திக்க விடாமல் தடுத்து விட்டது. பின்னர் ரயில் நிலையத்திற்கு திரும்பி வந்து கோபர்காம் ரயிலில் ஏறிய பிறகு பயணத்தின் போது புண்டலீகராவுக்கு திடீரென்று தேங்காய் பற்றிய நினைவு வந்தது. அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்திருக்கிறது, இந்த வாசுதேவானந்த சுவாமி பாபாவுக்காக கொடுத்த அந்த தேங்காயை உடைத்து விட்டார்கள். உடனே இவருடைய மனம் மிகவும் குழம்பி தவிக்கிறது. தாம் தவறுதலாக சிவ்டாவுடன் அவர் அளித்த தேங்காய் கலக்கப்பட்டு விட்டதே என்று மிகவும் வருத்தப்படுகிறார். மிக மிக வருத்தப்படுகிறார். இவ்வாறு ஒரு ஞானிக்கு அபசாரம், அதாவது மரியாதை குற்றம் நடந்துவிட்டது. அவர் பெரிதும் வருத்தப்பட்டார். அடடா, நான் இத்தகைய பாவம் செய்துவிட்டேன், சுவாமியின் சாபத்திற்கு வருத்தத்திற்கு ஆளாவேன், நான் அவரிடம் கொண்டு போய் கண்டிப்பாக பாபாவிடம் இந்த தேங்காயை சேர்ப்பேன் என்றெல்லாம் நான் கூறிவிட்டு வந்தேனே, இவ்வாறு ஆகிவிட்டதே என்று மிகவும் புலம்புகிறார், வருத்தப்படுகிறார். இவ்வாறெல்லாம் மிகவும் மனவேதனையுடன் சீரடி சென்று சேர்கிறார். பிறகு அவர் பாபாவை தரிசனமும் செய்கிறார். பாபாவை அந்தர்ஞானியான சாயிக்கு இந்த பக்தர் கூற வேண்டுமா? வாசுதேவானந்த சுவாமி தேங்காய் கொடுத்து அனுப்பியதை யாரும் கூறவில்லை. ஆயினும் பாபா அந்த புண்டலிகராவுக்கு தரிசனம் அளித்து கொண்டே சாயி பாபா அவராகவே கேட்டார், என் சகோதரரிடமிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்த என்னுடைய பொருளை கொடும் என்று கேட்கிறார். அவர் காலில் விழும்பொழுதே இவ்வாறு பாபா கேட்கிறார். பெரும் துன்பமடைந்த இந்த பக்தர் சாயியின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டே சொன்னார், தேவரீரிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. என்னால் வேறென்ன சொல்ல முடியும்? எனக்கு தேங்காய் பற்றிய ஞாபகம் இருந்தது. ஆனால் நாங்கள் பசியோடு ஓடைக்கு சென்றபோது எல்லோருமே அதை பற்றி முழுமையாக மறைந்துவிட்டோம். சிவ்டாவை தின்றபோது அந்த தேங்காயைத்தான் உடைத்து கலந்தோம். ஆயினும் நான் இன்னொரு தேங்காய் கொண்டு வருகிறேன், நிச்சலமான மனதுடன். தேவரீர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அந்த பக்தர் வேறொரு தேங்காயை கொண்டு வருவதற்காக எழுந்தார். சாயி மகராஜ் அவருடைய கையை பிடித்து தடுத்து நிறுத்தியதை எல்லோரும் கண்டனர். மேலும் இந்த பக்தர் கூறுகிறார், சுவாமிக்கு இணையான ஒரு நல்ல சாது உள்ளாரோ, அவருடைய ஆணையையே நான் மீறிவிட்டேன். தங்களிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டிய தேங்காயை நான் உடைத்து தின்றுவிட்டேன். இவ்வாறெல்லாம் அவர் மிகவும் வருத்தப்பட்டு அந்த பக்தர் பாபாவின் பாதங்களில் விழுந்து அவரே மிகவும் அழுகாத குறையாக வருத்தப்படுகிறார். அப்பொழுது புன்னகை புரிந்து கொண்டே பாபா என்ன கூறினார் என்றால், வைத்து காப்பாற்ற முடியாதவர் ஏன் தேங்காயை கையில் வாங்கி கொள்ள வேண்டும்? என்னுடைய வஸ்துவை என்னிடம் நீர் நிச்சயமாக கொண்டு சேர்ப்பீர் என்று நினைத்து என் சகோதரர் உமது வார்த்தைகளில் முழுமையாக விசுவாசம் வைத்தார். ஆனால் இது இவ்வாறா உருமாற வேண்டும்? இவ்வளவுதான் உன்னுடைய நாணயமா? என் சகோதரருடைய விருப்பம் நிறைவேறவில்லை, இதுதான் நீர் செயல்படும் முறையோ என்று கேட்டுவிட்டு மேலும் சாயி கூறுகிறார், நீர் எத்தனை தேங்காய்களை கொண்டு வந்தாலும் அந்த தேங்காயின் சிறப்புக்கு மற்றவை இணையாகா. இவ்வாறெல்லாம் அவருக்கு புத்திமதி கூறிவிட்டு ஒன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் கூறுகிறார். நீர் எத்தனை தேங்காய்களை கொண்டு வந்தாலும் அந்த தேங்காயின் சிறப்புக்கு மற்றவை இணையாகா.
மேலும் எது நடக்கவிருந்ததோ அது நடந்து விட்டது. என்ன கூறுகிறார் என்றால், எது நடக்கவிருந்ததோ அது நடந்து விட்டது. அதை பற்றி வருத்தப்படுவதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? சுவாமி உம்மிடம் தேங்காயை கொடுத்தது என்னுடைய சங்கல்பத்தினால். தேங்காய் உடைக்கப்பட்டதும் என்னுடைய சங்கல்பத்தினால், அதாவது என்னுடைய விருப்பத்தினாலேயே. உம்மையேன் அதற்கு பொறுப்பாளராக்கிக் கொள்கிறீர்? உமது புத்தியில் அகங்காரம், நான் என்னும் எண்ணம் அமர்ந்திருக்கிறது. அதனால்தான் நீர் உம்மை குற்றவாளியாக கருதுகிறீர். செயல்புரிபவன் நானில்லை என்னும் மனப்போக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். உம்முடைய உபாதைகள், அதாவது மன வருத்தங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். புண்ணியங்கள் அனைத்தும் தமதாக இருக்க வேண்டும் என்றும் பாவங்கள் ஏதும் தமதாக இருக்கக்கூடாது என்றும் மக்கள் ஏன் நினைக்கின்றனர்? அவை இரண்டின் வீரமும் சரிசமானமே. ஆகவே நான் செய்கிறேன் எனும் எண்ணத்தை விடுக. நீர் என்னை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர், இந்த பக்தர் மனதில் எண்ணம் நினைத்ததும் என்னுடைய விருப்பத்தினால்தான், அதாவது சாயி என்னுடைய விருப்பத்தினால் என்கின்றார். அந்த தேங்காய் உம்முடைய கைகளில் வந்து விழுந்ததும் என்னுடைய விருப்பமே. இச்சொல் முக்காலத்திற்கும் சத்தியம். அதாவது நீர் என்னை பேட்டி காண வேண்டும் என்று என்னுடைய மனதில் எண்ணம் விழுந்ததால்தான், பாபா அவருடைய மனதில் அந்த பக்தரை காண வேண்டும் என்று விரும்பியதால்தான் அந்த தேங்காய் உம்முடைய கைகளில் வந்து விழுந்தது. இச்சொல் முக்காலத்திற்கும் சத்தியம் என்கின்றார். எந்த ஒரு பக்தர் சீரடி செல்ல வேண்டும், பாபாவை காண வேண்டும் என்றும் பாபாவை வணங்குகிறார்களோ, பாபாவின் பக்தராகிறார்களோ, அது பாபாவின் விருப்பம் இருந்தால் மாத்திரமே நடக்கும் என்று இந்த இடத்தில் கூறுகிறார். மேலும் நீங்களும் எனது குழந்தைகளே, உங்களுடைய வாய்களில் இடப்பட்ட தேங்காயை உங்களுக்கு தெரியாமலேயே எனக்கு அர்ப்பணம் செய்து விட்டீர். அது என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றார். எவ்வளவு அருமையான வாக்கியம்! அவர்கள் சாப்பிட்ட தேங்காயும் எனக்கே வந்து சேர்ந்து விட்டது, அதாவது அவர்களுக்குள்ளும் நானே இருக்கிறேன் என்று சாயி கூறுகிறார். அதாவது உங்களுடைய வாய்களில் இடப்பட்ட தேங்காயும் உங்களுக்கு தெரியாமலேயே எனக்கு அர்ப்பணம் செய்து விட்டீர்கள். அது என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். இவ்வாறு பாபாவால் சமாதானப்படுத்தப்பட்ட பின்பே அந்த பக்தர், அவரின் மனம் சாந்தமடைந்தது. சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது. தேங்காய் நஷ்டம் என்னவோ ஒரு சாக்குப்போக்குதான். பாபாவின் உபதேசத்தால் அவருடைய நடுங்கிக் கொண்டிருந்த மனம் மலர்ச்சி அடைந்தது. நான் என்னும் செருக்கால் சூழப்பட்டிருந்த ஐவரும் அச்செருக்கை விடுத்து குற்றம் நீங்கியவர்கள் ஆயினர். நான் என்னும் செருக்கை மனம் விடுத்தால் அதற்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேற அதிகாரம் கிடைக்கிறது. பிறவிக்கடலையும் இயல்பாக கடந்து விடலாம். இதுவே இக்கதையின் சாரம். இவ்வாறு ஒரு ஞானி இன்னொரு ஞானியும் ஒன்றே. அந்த ஞானி தேங்காய் கொடுத்ததும் பாபாவின் விருப்பத்தினாலேயே அது உடைக்கப்பட்டது. அதுவும் இந்த பக்தர் சாப்பிட்டாலும் அது எனக்கே வந்து சேர்ந்து விட்டது என்கின்றார். இவ்வாறு அனைத்து உயிர்களுக்குள்ளும், அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நானே இருக்கிறேன் என்கின்றார். மேலும் உயிருள்ளவை உயிரில்லாதவை அனைத்தும் என்னுடைய சிருஷ்டியே என்று குறிப்பிட்டிருக்கிறார் சாயி. ஆகவே காணும் அனைத்து பொருட்களிலும், அனைத்து மனிதர்களிடத்திலும், அனைத்து நிகழ்வுகளுக்குள்ளும் ஒரு சரணடைந்த பக்தன் நாம் சரணடைந்த அந்த பாபாவையோ குருவையோ அவரையே காண வேண்டும். ஏனெனில் அதுவே அங்கு நிதர்சனம். குருபாதமே கதி.